இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் துவையல் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை தான் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் தேங்காய் துவையல் தயாரிக்கிறச்சு நாங்கள் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய். இப்போல்லாம் ஆர்கானிக் வெர்ஜின் கோகனட் ஆயிலே நிறையா பிராண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் கோகனட் ஆயிலில் ஒரு பேனில் போட்டு மீடியம் ஹீட்டில் சுட வச்சுட்டு அதில் முழு உளுத்தம்பருப்பு, அரை உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணால் அவ்வளோ மனமாக இருக்காதுங்கிறது எங்களோட ஒப்பீனியன். அதனால் கண்டிப்பாக முழு உளுத்தம்பருப்பு தான் நாங்கள் சேர்ப்போம். முழு உளுத்தம்பருப்பை போட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல். எங்களுக்கு அவ்வளோவா காரம் தேவையில்லை, நான் ஒரே ஒரு மிளகாய் வற்றல் தான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் தேவைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வச்சு அப்படியே அந்த உளுத்தம்பருப்பு, அந்த மிளகாய் வற்றல், பெருங்காயம் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுபடணும். செவக்கவும் கூடாது, கருக்கவும் கூடாது, பொன்னிறமாக இந்த மாதிரி வறுப்படணும். அப்போ தான் அந்த தேங்காய் துவையலுக்கே ஒரு ஆத்தென்டிக் பியூட்டிஃபுல் டேஸ்ட் வரும். ஸோ இப்போ இதை வறுத்தாச்சு. இந்த வறுத்ததான கலவையை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஆற வைக்கிறேன். அந்த சூடாக இருக்கிற அதே பேன்லேயே எகெயின் மீடியம் ஹீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காய் துருவல். எங்கள் வீட்டில் தேங்காய் துவையலுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் தேங்காயை துருவி உடனேயே நாங்கள் அரைச்சிடுவோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு பெரட்டிடுவோம். ஏன்னா அது ஷெல்ஃப் லைஃப் லாங்கராக இருக்கும் உப்பை பெரட்டினோன்னாக்கா. இது ஒரு எலுமிச்சை அளவு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஹாட் வாட்டரில். மீடியம் ஆர் லோ மீடியம் ஹீட்லேயே இந்த தேங்காய் துருவலை ஜஸ்ட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். நல்ல வெள்ளையாக இருக்கிறதான தேங்காய் துருவலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் கலவையை ஒரு பிளெண்டரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி லைட்டாக அப்படியே பிடிச்சிக்கலாம். ரொம்ப மசியணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வறுத்ததான அந்த தேங்காய் அண்டு உப்பு, அந்த தேங்காய் துருவல் அண்ட் உப்பு கலவையை பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதையும் போட்டு ஒரு சுற்று கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுற்றிக்கலாம். தொகையல்ங்கிறது திக்காக தான் இருக்கும், அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் அதை ஒரு சுற்றின உடனே நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சதான அந்த புளி அதையும் சேர்த்து ஒரு சுற்றினோன்னாக்கா அப்படியே மணக்க கெட்டியான தேங்காய் துவையல் சூடு சாதத்தில் கலந்து சாப்பிட தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன்.